வாக்குண்டமல மனமிந்த மாமலர்கள் நோக்குண்ட மேனி ஒடுங்காது பூக்கொண்டது பார்த்தருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வத்தமக்கு ஓ முருகா திருமுருகா முருகா அன்ப முருகா ஸ்ரீசக்திபா நீஷன் முகனேஸ்வர அஸ்வினி நாட்டின் நின்று காக்க. இன்னைக்கு நம்ம திருப்புகழோட 360வது பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம். கருமுகில் திரளாக கூடிய இருள் என மருள் ஏறி தேறிய கடிகமழ் அலக ஆயக்காரிகள் புவிமீதே கனவிய விலை ஓலைக்காதிகள் முழுமதி வதனம் நேர் அப்பாவைகள் கலவிய முழு மோசக்காரிகள் மயலாலே பரநெறி உணரா அக்கா முகர் உயிர் பலி கொள்ளும் மோகக்காரிகள் பகழியை விழியாக தேடிகள் முகமாய பகடிகள் பொருள் ஆசைப்பாடிகள் உருவியா தனபார கூடுகள் பட உளம் அழிவேனுக்கு ஓர் அருள் புரிவாயே மரகத வித நீர் முத்து ஆர்நகை குறமகள் அதிவார பூன்முலை மருவிய மணவாள கோலமும் உடையோனே வலை தரு பெரு ஞாலத்து ஆழ் கடல் முறையிட நடவாக போய் இருவகை தொலை படவேல் விட்டு ஏவிய அதிதீரா அரவு அணை தன்னில் ஏறி சீருடன் விழி துயில் திருமால் சக்ராயுதன் அடியினை முடி தேடி காணவும் அரிதாய அனல் புனல் சடையார் மெச்சு ஆண்மையும் உடையது ஓர் மயில்வாசி செய்வக அழகிய திருவானைக்கா உரை பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். அது நீண்ட பாடல். கருமுகில் திரளாக கூடிய இருள் என மருள் ஏறி தேறிய கடிகமழ் அழக ஆயக்காரிகள். அவர் தினம் ஒவ்வொரு பாட்டிலையும் எல்லாத்துலேயும் சொல்றது இதுதான். அவர் சொல்றாரு, நான் சொல்றேன் எல்லாருக்காகவும் தான். முறையற்ற உறவு, சிந்தனை, செய்கைகள், செயல், உணவு, செல்வம், உறவு எதா இருந்தாலும் முறையற்ற எதா இருந்தாலும் இங்க அது ஒரு பால் இது இல்லை. ஆண் பெண் முறையற்ற காரியங்கள் எல்லாத்தையும் தான் சொல்றாரு. அது முறையானதை காட்டினும் மேன்மையானதா தெரியும், உண்மையானதா தெரியும், நேர்மையானதா தெரியும். ஆனா அது கிடையாது. ஆனா நம்ம புத்தி ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அந்த மெய்யறிவை, அந்த தெளிவை கொடுக்கறதுக்கு தான் முருகா அவன் காலடியே சரணாகதி அப்படின்ற. உருவிய தனபார கோடுகள் பட உளம் அழிவேனுக்கு ஓர் அருள் புரிவாயே அப்படின்ற. நான் அந்த மாதிரிலாம் போய் கஷ்டப்படுறதுக்கு என்ப்பா இப்பயே ஆட்கொள்ளாம்ப்பா நான் அப்படின்னு கேட்குறாரு. என்னையும் தான் என்னை மோசம் ஆட்கொள்ளுப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம். எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, நேரம் காலம் இருக்கல முருகர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மரகத வீத நீர்முத்து ஆர்நகை குறமகள் மரகத பச்சை நிறம் கொண்டவளும் முத்துக்கள் போன்ற பற்களை உடையவளுமான குறப்பெண்ணானவள்ளியேன் அதிபார பூன் முலை மருவிய மணவாள கோலமும் உடையோனே அப்படின்றார். அதாவது அவங்கள மணந்த மணவாளனே வலை தரு பெரு ஞாலத்து ஆழ்கடல் முறையிட நடுவாக போய் பெரிய பூமியை வளைந்துள்ள அழகான கடல் முறையிட அக்கடலில் நடுவில் சென்று இருவரை தொலைப்பட வேல் விட்டு ஏவிய அதிதீரா பெரிய மலையாகிய கிரௌஞ்சத்தை பிளவுபடும்படி வேலை செலுத்திய மிக்க வல்லவனே அரவு அணை தனில் ஏறி சீருடன் விழித்துயில் திருமால் சக்ராயுதன் ஆதிசேஷனம் பாம்பனையின் மேல் ஏறி சீராக கண் துயிலும் திருமால் சக்ராயுதத்தை ஏந்தியவனே அப்படின்னா திருமால் சக்ராயுதத்தை ஏந்தியவரே அடியினை முடி தேடி காணவும் அரிதாய அலை புனல் சடையார் மெச்சு சிவனுடைய 2 திருவடிகளின் எல்லையை தேடி பார்ப்பதற்கும் கிடையாதிருந்தவரும் அலைகளை கொண்ட கங்கையை சடையில் தரித்தவருமாகிய பெருமாள் தெரியும் கிடைக்கலையா. அதுக்கப்புறம் கங்கா தேவிய தன் சடையில் சூடிய சடையில் தரித்தவருமாகிய சிவபெருமான் மெச்சுகின்ற கொஞ்சுகின்ற ஆன்மீயம் உடையது ஓர் மயில் வாசி சேவக
ஆண்மையை உடைய ஒப்பற்ற மயில் என்னும் குதிரையை வாகனமாகக் கொண்டவனே, அழகிய திருவானைக்கா உரை பெருமாளே, அழகிய திருவானைக்காவலில் வீற்றிருக்கும் பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சாட்சா பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லா புகழும் வாராகிக்கே, எல்லா புகழும் முருகருக்கே. ஓ ராக பெருமாளே சரணம்.